படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டன்ட்களையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் வந்து உண்மையாவே அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்கள அவர் கேர் பண்ற விதமே எனக்கு வந்து அவர ரொம்ப என்ட்ட அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையா இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவ்வளோ நேசிப்பாரு. அவர பத்தி அவ்வளோ கேர் எடுப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கூட இருக்கவங்கள இவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான, எனக்கு அவர் கூட பணிபுரிந்த என் வாழ்க்கையில நான் என்னுடைய திரைப்பயணத்தில என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னா, அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவ பத்தி யோசிக்க முடியும்னா, அது அண்ணன் ராமு அவர்கள சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வேற யார பத்தியும் ஒரு நெகட்டிவா பேசாம, நம்மளே யாராவது பத்தி நெகட்டிவா சொன்னோம்னா கூட அத காதுல வாங்க மாட்டாரு. அவர் வேலை உண்டு தூங்கி எந்திரிச்சானா, ஸ்ட்ரைட்டா எடிட்டிங்ல இருப்பாரு. படைப்பு இது என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலான்றத யோசிக்கிறத தவிர, வேற எத பத்தியும் சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அப்படி ஒரு கலைஞனுக்கு அ உண்மையாவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணகுட்டி சாரா இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன்.